13ஆம் தேதிக்கான கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 03 பாருங்கள், மார்க் பண்ணிடுங்க பாருங்கள். 03 அப்படின்ற நம்பர் வரும்போது பக்கத்தில் ஏசி 77 வரும்போது அது கீழே பாருங்கள் 53 அப்படின்னு நம்பர் வந்திருக்கு. அதே மாதிரி 2 மாதம் விட்டு திரும்பவும் அந்த 03 வரும்போது திரும்ப ஏசி 77 அது கீழே வந்து பிசி 53. இந்த லாஸ்ட் டைம் இந்த மாதிரி இங்கே ஒரு 03 கீழே இந்த இடத்துல 53 பிளான் பண்ணோன்னா பார்த்தா வரல. சரி, அதனால் திரும்பவும் இந்த 2 மாத கேப்பில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது திரும்ப வந்து இந்த மாதத்தில் கேப்பே இல்லாமல் கரெக்டாக வந்துடுச்சு. இதில் என்ன கெஸ்ஸிங் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 77க்கு 53, திரும்ப 77க்கு 53, திரும்ப 77க்கு பிசி 35, அது கீழே பாருங்கள் ஆப்போசிட் நம்பர் வருது பாருங்கள் 27 16. ஸோ அப்போ பிசியில் 83 38 அப்படின்ற ஒரு நம்பரு வச்சு பாருங்கள். ஏன்னா இங்கே பாருங்கள் 927 716, அப்போ 883 அப்படின்ற ஒரு நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா 583 அப்படின்னுமே வச்சு பார்க்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த 153க்கு 753, அந்த 53ஓட ஒத்த நம்பரு 1 7, இதோட சேர்த்து இங்கே 3, அதாவது 9, அந்த ஏ போர்டில் ஒத்த நம்பர் வந்திருக்கு. பிசியில் 53 53 35 அப்படின்னு வந்திருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 27ஓட ஏ போர்டில் 9, இங்கே 16ஓட ஏ போர்டில் 7. அப்படி பார்க்கும்போது இங்கே 8ன்னு வரணும், இல்லைனா 5ன்னு வரணும். ஓகேங்களா? ஒத்த நம்பர் வச்சா 5ன்னு வரணும், கேப் நம்பர் வச்சா 8 வரணும். இப்போ 883 இல்லை 838 அப்படின்ற ஒரு நம்பரு இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த 03ன்னு வரும்போது இந்த இடத்துல வந்து ரிசல்ட்டு வரல. மறுநாள் இங்கே 35 வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா வரல. ஓகேங்களா? 35 53. ஆனால் அதுக்கேமே பாருங்கள், இங்கே 16 அப்படின்ற நம்பர் வந்திருக்கு. ஸோ ஒரு டைம் வரலனாலுமே அந்த மெத்தட் வந்து வரலனாலும் 2 தடவை 3 தடவை வரலனாலும் 4வது முறையாவது வரும், ட்ரை பண்ணணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், பார்த்துருக்கோம். அதுபடி பாருங்கள், ஒரு டைம் வரல, ஆனால் கரெக்டாக வந்து அடுத்த முறை அந்த 03ன்ற நம்பருக்கு இந்த 77 வச்சு கரெக்டாக அந்த 35ன்ற நம்பர் வந்துச்சு. ஸோ அதோடு பார்க்கும்போது இங்கே ஒரு ஆப்போசிட் நம்பர் வரலாம். ஓகேங்களா? இந்த 27க்கு 16, இங்கே 83 38 பிசி அடிக்கலாம். ஓகேங்களா? அதோட ஒத்த நம்பர் வச்சா 5, கேப் நம்பர் வச்சா 8. ஓகேங்களா? அதோட நம்ம ஏற்கனவே ஒன்று பார்த்துருந்தோம், இந்த 29க்கு 74, அடுத்து இந்த 74க்கு இங்கே 42, அடுத்து இந்த 79க்கு இந்த இடத்துல அதாவது பாருங்கள் ஏசியில். ஓகேங்களா? முதல்ல இங்கே பாருங்கள் பிசிலிருந்து பிசி, இங்கே ஏபியிலிருந்து ஏபி, இங்கே ஏசிலிருந்து ஏசி. ஓகேங்களா? இதே மெத்தடில் வரலாம் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே ஃபுல் ஆப்போசிட் 74. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஆப்போசிட்டு திரும்பி இருக்குது. அப்போ இங்கே ஒருவேளை எந்த நம்பருமே ஆப்போசிட் ஆகாமல் 97 ஏசி அடிக்கலாம். ஓகேங்களா? 97 ஏசி அடிக்குமா, இல்லைன்னா ஒரு நம்பர் வச்சாலுமே வந்து 29 ஏசி, அப்படி இல்லைன்னா பாருங்கள் ஏசியில் இதனுடைய ஆப்போசிட் நம்பரு இந்த 79னுடைய ஆப்போசிட் நம்பர் வச்சு பாருங்கள். அப்படி பார்க்கும்போது ஒருவேளை பி போர்டில் 0ன்ற நம்பரு இல்லை 5ன்ற நம்பர் வரலாம். அப்படி பார்க்கும்போது 759 பாக்ஸ் கூட அடிக்கலாம். அதனால் பாருங்கள் ஏசியில் மட்டுமே இந்த 79னுடைய ஆப்போசிட்டை வச்சு பாருங்கள். பாருங்கள் 92க்கு பாருங்கள் 42, 42க்கு உடனே வந்து 47. புரியுதா? பாருங்கள் 92 42 47. அதே மாதிரி 43 அடுத்த நம்பர் 43ன்னும் போது 43க்கு 93ன்னு வரும்போது அப்போ 98 ஏபி அடிக்கலாம். புரியுதா? பாருங்கள் 92க்கு 42, அதுக்கு ஒரு 47. இப்போ 43க்கு ஒரு 93 அப்படின்னு வரும்போது அந்த ஏ போர்டில் வந்து 9 4 4ன்னு வந்திருக்கு. இப்போ 4 9 9ன்னு அப்படியே ஏ போர்டில் நிறுத்தி இங்கே பாருங்கள் இந்த 2ன்ற நம்பரு இங்கே 2 7ன்னு வந்த மாதிரி இங்கே 3ன்ற நம்பருக்கு 8 வந்துச்சுன்னா ஏபி 98 அடிக்கலாம்.
அப்படி ஏபி 98 அடிக்கும்போது ஏற்கனவே 8ன்ற நம்பரு லாஸ்ட்டாக பி போர்டில் எங்கே போச்சு பாருங்கள். 8ன்ற நம்பரு 88 அப்படின்ற நம்பரில் போயிருக்கு. அப்போ 88ன்னு வரும்போது திரும்பவும் அந்த 88 கூட வரலாம். ஓகேங்களா? அப்போ 8 பி போர்டு வைக்கும்போது 98 ஏபி வச்சு பாருங்கள். பிசியில் உங்களுக்கு சி போர்டு என்ன வருதுன்னு பாருங்கள். 988 688 திரும்பவும் வந்து இங்கே 88 கூட வரலாம். ஓகேங்களா? அதனால் திரும்பவும் ஒரு 988 வச்சு பாருங்கள். ஏபி 98 நான் எடுத்திருக்கேன். வேறு மெத்தட் சொன்னதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு எப்படி ஐடியா வருதுன்னு. ஏன்னா இந்த 16 27க்கு ஒருவேளை 98 வந்தால் 983மே அடிக்கலாம். ஓகேங்களா? 983 வருமானு பாருங்கள்.